வணங்குபவருக்கும் மறுப்போருக்கும் உணவளித்து பரிபாலிக்கும் ஓர் இறையே, உன்னை புகழ்ந்து இந்த நிகழ்வை துவங்குகிறோம். நட்பென்னும் ஓர் கிருபை உன் அருளாலே கிடைத்திடவே ஆண்டுகள் பல கடந்தும் கூடியுள்ளோம். இப்பொழுதினிலே இவர்கள் உலக நாயகர்களும் அல்ல, சூப்பர் ஸ்டார்களும் அல்ல, எதையும் கண்டு கொள்ளாத துறவிகளும் அல்ல, எதையும் துருவி துருவி ஆராயும் விஞ்ஞானிகளும் அல்ல. ஆனால் இவர்கள் என்றுமே நம்மவர்கள். இதில் உயரப் பறக்கும் ராஜாளி கழுகுகளும் உண்டு, மனவலியை போக்கும் இதமான சப்தங்கள் கொடுக்கும் சிங்கார சிட்டுக்குருவிகளும் உண்டு. பிணக்குகள் ஏற்பட்டாலும் அதனை போக்கி ஆறத் தழுவ வைக்கும் சமாதான புறாக்களும் உண்டு. காதில் கலவரங்களை ஏற்படுத்தும் வண்ணமய வண்டுகளும் உண்டு. இணை பிரியாமல் வாழும் ஜீவன்களும் இவர்களுக்குள் உண்டு. என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை காண்பேனோ என்று வால் நட்சத்திரத்தை எதிர்பார்ப்பதைப் போல் நண்பர்களை எதிர்பார்க்கும் நெஞ்சங்களும் உண்டு. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கவலையின்றி மழையிலும் வெயிலிலும் ஆடிய மழலையர்களாய் வாழ்ந்த இவர்கள் தங்களது வாழ்நாளில் தனது குடும்பத்திற்காக, தனது நிறுவனத்திற்காக, தனது உறவினருக்காக என்று பல துறைகளில் உழைத்த இவர்கள் பேரிடர் மழையும் கண்டார்கள், இடியையும் கண்டார்கள். தேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களையும் கண்டார்கள். பல உயிரை காவு கொண்ட கொரோனாவையும் கண்டார்கள். இதையெல்லாம் கடந்து நெருப்பில் இருந்து மீண்டு வந்த பீனிக்ஸ் பறவைகளாய் இந்த பல கூட்டுப் பறவைகள் ஒரு மரத்தின் அடியில் ஒன்று கூடும் வானிலா அளப்பரிய நிகழ்வுதான் இந்த பறவைகளின் சங்கமம். இது ஒரு அபூர்வ நிகழ்வு, பலரின் உழைப்பு, பலகால உழைப்பு. இந்த சங்கமம் என்னும் இனிய ஓசை இன்றோடு நிறைவு பெறாது, தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நிகழப்போகிறது. இதன் பிரதிபலிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயம் நிகழப்போகின்றன. நிகழ்ந்தாலும் அது நமக்காக மட்டும் இருக்காது, அல்லது அனைத்து மக்களுக்கான மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். ஒருங்கிணைந்த இந்த கைகள் சாதிக்கட்டும், மீண்டும் மீண்டும் இணைய வேண்டும். வானத்தின் எல்லை தொட. இல்லை இல்லை, வானம் அதிரப்போகிறது. விளையாடியதும், வேடிக்கை கேளிக்கை செய்ததும், கிண்டல் அடித்ததும், பட்டப்பெயர் சூட்டியதும் போதும். நாம் ஒவ்வொருவரும் சாதாரண பிறப்புகள் அல்ல, சாதிக்க பிறந்த சாதனையாளர்கள். கை கொடுப்போம் நட்பிற்கும் இந்த உலகிற்கும். வானுயரம் பறக்கச் செய்வோம் ஒவ்வொரு நட்பையும். பறப்பதிலும் வான் கடந்து செல்வதிலும் ஆனந்தம் கொள்வோம். மீனை உணவுக்காக கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பது சீன பழமொழி. நட்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற வள்ளுவரின் வாக்கு நிலவட்டும் நம்மிடையே.
மீண்டும் எங்களது வாழ்க்கையை மழலை பருவத்திற்கும் பள்ளி பருவத்திற்கும் அழைத்துச் சென்ற விழா ஏற்பாட்டாளர்களுக்கு மென்மேலும் இறைவன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறோம். இவர்களுடன் சில்வண்டுகளாக பறந்து திரிந்த சில உறவுகள் இப்பொழுது இல்லை. ஆம், அவர்களெல்லாம் மரணம் என்னும் போட்டியில் முன்னவர்களாக வெற்றிக்கனியை தட்டிப் பறித்து இளைப்பாற சென்று விட்டார்கள். அவர்களது மண்ணறையிலே இறைவா, அவர்கள் என்றும் நறுமணத்துடன் ஸ்வர்க்க பூங்காவில் ஓய்வெடுக்க அன்றாடம் வேண்டுகிறோம். உன்னை எங்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக.